இப்ப கேந்திர வித்யாலயா, நவோதயா, சிபிஎஸ்இ பாடத்திட்டம், மத்திய அரசு உதவி பெறும் பள்ளிகள். மத்திய அரசு வேதி நிதின்னு கேட்டு இப்ப நிலம் என்னது, நீர் என்னது, மின்சாரம் என்னது, எல்லா இதுவும் கொடுத்துட்டு இங்க என் தாய்மொழியை படிக்க முடியாத ஒரு பள்ளிக்கூடம் இங்க இருக்கு. அதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு பள்ளிக்கூடம். இந்த நாட்டுல இருந்த ஆட்சியாளர்கள் நீங்க ஆழ்ந்து பார்க்கணும். மொழி வழியே மாநிலங்கள் ஏன் பிரிக்கப்பட்டது, அதற்கான தேவையும் காரணமும் என்ன இருந்ததுன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். அதற்கு பிறகு உலகமெங்கும் சின்ன சின்ன நாடுகள்ல கூட பல மொழிகள் ஆட்சி மொழியர். இந்தி மொழி பேசக்கூடிய மக்கள் தான் இந்தியா அப்படிங்கிறது இல்லை, இங்க இருந்தது இல்லை. முதல் இந்தியான்னு ஒரு நாடு இருந்தது இல்லை. பல மொழி பேசும் மக்கள், பல்வேறு மொழிவழி தேசிய இனங்கள் எல்லாம் வாழ்ந்து இருந்த போது வெள்ளக்காரர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்பு தான் இது. இந்த நாடும் இந்த பேரும் இந்தியாங்கிற பேர். அதுல இந்தி பேசும் மக்களும் இருக்கிறாங்க. அப்ப இது என்ன பண்ணிருக்கணும், இந்தியா ஒரு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு, தேச ஒற்றுமையும் இறையாண்மையும் கொண்ட ஒரு நாடா இருக்கணும்னா இந்த நாட்டுல இருக்கிற 22 மொழிகளும் ஆட்சி மொழியா இருந்தது, அதிகார மொழியா இருந்தது. அது இல்லாம இந்தி தான் இந்தியாவின் மொழி அப்படின்னா அப்ப என் மொழி என்னாச்சு? நீங்க வரலாற்றுல உங்களுக்கு ஒரு படிப்புன்னு இருக்கு. இங்க இருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சுங்கிறத உங்களுக்கு தெரியும். அதுக்கு காரணமாக மதம் இருந்தது, மார்க்கம் இருந்தது. அங்கிருந்து பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சதுங்கிறதுக்கு அதுக்கும் உங்களுக்கு காரணம் தெரியும். பாகிஸ்தானை பிரசவம் பார்த்து அனுப்புனது நீங்க, அங்கிருந்து பாகிஸ்தான்ல இருந்து பங்களாதேஷ பிரசவம் பார்த்தது நீங்க தான். அதுக்கு காரணம் உங்களுக்கு நல்லா தெரியும். அவன் உருது ஆட்சி மொழினானா என்னுடைய வங்காள மொழி என்னாச்சுங்கிறதான் சண்டை. அப்ப உங்க மொழி மேல உங்களுக்கு பற்று இருக்குன்னா அந்த மொழி எங்க மொழி மேல எங்களுக்கு பற்று இருக்கக்கூடாது, அது பேசக்கூடாதுன்னு சொல்றதுன்னா அது ஏற்புடையது இல்லை. இங்க என்ன இருந்திருக்கணும்னா மும்மொழிங்கிறதுல எம்மொழி எங்க இருக்கு? தமிழ் படிக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகிட்ட பிறகு புதிதா ஒரு மொழியை கற்றுக்கொள்ளணும். அது மும்மொழினா அது ஏன் அது எம்மொழியா இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி உங்களுக்கு வரும், எனக்கு வரும், இதற்கு. அது தெலுங்கருக்கு வரும், கன்னடருக்கு வரும், வங்காளிக்கு வரும், பீகாரிக்கு வரும், குஜராத்திக்கு வரும், மராட்டியனுக்கு வரும், தமிழன் எனக்கும் வரும். அப்ப இது என்ன வரணும், நீ எல்லா மொழியும் ஆட்சி மொழியாக்கு. எல்லா மொழிக்கும் எல்லா மொழியிலையும் பாராளுமன்றத்துல பேச முடியும். இப்ப விண்ணூர்தியிலிருந்து நான் பறந்து வரேன், சங்கமச்சு தமிழ் வளர்த்த என் மண்ணுக்கு தலைநகர் தமிழ்நாட்டின் தலையிலிருந்து பறந்து வரும்போது ஹிந்தி இங்கிலீஷ் தான் அறிவிப்பு இருக்கும்னா இது எப்படி இது? ஆனா மலேசியா, சிங்கப்பூர், அரபு நாடுகள் இருந்து நாங்க வரும்போது என் தாய்மொழியில அறிவிப்பு இருக்கும். இது எந்த மாதிரி? நான் ஆந்திராவுக்குள்ள பறக்குறேன்னா அங்க தெலுங்குல அறிவிப்பு இருக்கணும், கேரளாக்குள்ள பறக்குறேன்னா மலையாளத்துல அறிவிப்பு இருக்கணும். அதுதான் என் மொழிக்கு கொடுக்குற முன்னுரிமை. அப்பதான் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இது ஏன் நாடுங்கிற பற்று வரும், உணர்வு வரும். அது இல்லாம நீ என் தாய்மொழியை படிக்க முடியாத சூழலை உருவாக்கி விட்டுக்கிட்டு மும்மொழின்னு ஹிந்தி படினா மும்மொழி அப்படிலாம் இல்லை, எந்த மொழியும் படிக்கலாம் அப்படி அதில் ஒண்ணும் இல்லையே. அப்படின்னா நீ பன்மொழி பயில்கன்னு வரணும். கொள்கை மொழியா ஏன் வருது? இந்த நாட்டுல எல்லா மாநில மக்களுக்கும் அவரவர் மொழி, அவரவர் தாய்மொழி கொள்கை மொழி. ஆங்கிலம் ஒரு பயன்பாட்டு மொழி. விரும்பினால் எம்மொழியும் கற்கலாம்ங்கிறதான் கொள்கையா இருக்க முடியும். அது ஹிந்தி கத்துக்கலாம், போஜ்பூரி கத்துக்கலாம், அது பீகாரி கத்துக்கலாம், அது பஞ்சாபி கத்துக்கலாம், மராட்டியம் கத்துக்கலாம், ராஜஸ்தானி கத்துக்கலாம், பிரெஞ்சு கத்துக்கலாம், ஸ்பானிஷ் கத்துக்கலாம். எது உனக்கு விருப்பமோ நீ கத்துக்க அப்படிங்கிற சூழல் உருவாக்குறதுதான் சரியா இருக்கும். நாங்க உறுதியா இருக்கிறோம், இந்த மும்மொழி கொள்கை அதெல்லாம் இல்லை. மும்மொழினா எம்மொழி எங்கங்கிற கேள்வி வருது இல்ல. பன்மொழி பயில்கன்னு கொண்டு வா, எல்லா மொழியும் கத்துக்க, விருப்பம்னா கத்துக்கன்னு சொல்ல. நான் ஏன் தெலுங்கு படிக்க கூடாது? பக்கத்துல எனக்கு பக்கத்துல இருக்க மாநிலம் எனக்கு தெலுங்கு இருக்குது, நான் ஏன் கன்னடம் கத்துக்கூடாது? ஹிந்தி தான் படிக்கணுங்கிற தேவை ஏன் இருக்கு? அந்த மும்மொழியில மும்மொழி ஏன் இருக்கு? அந்த கேள்வி யார்கிட்ட பதிலுக்கு? எம்மொழி ஏன் இல்லை அந்த மும்மொழியில? ஒம்மொழி ஏன் இருக்கு? இல்ல எந்த மொழியும் இருக்கலாம்னா அதே கொள்கை மொழியா வருது, அது விருப்ப மொழியா தானே வரணும். இது தேவையில்லாதது. இல்லைன்னா காசு தர மாட்டோம், இல்லைன்னா கல்வி மாநில உரிமை, அதை எடுத்துக்கொண்டு வச்சுக்கிட்டு நீ அதிகாரம் பண்ணிட்டு இருக்கிறது நீ முதல்ல யாரு? இதுக்குதான் போராடி நாங்க சுதந்திரம் பெற்றோமா? உன்ட்டு அடிமையா இருந்து மருத்துவத்தை நீ எடுத்துப்ப, கல்வியை நீ எடுத்துப்ப, எல்லா வரையும் எடுத்துப்ப. அப்ப எதுக்குதான் மாநிலம் வச்சிருக்கீங்க? மாநிலத்துக்குன்னு என்னதான் உரிமை இருக்கு? தன் மாநில பிள்ளைகளை படிக்க வைக்கிற உரிமை கூட ஒரு மாநிலத்துக்கு இல்லைன்னா நீங்க சொல்றதான் கேட்கணும்னா அவர் சட்டாம்பளை மாதிரி இருந்துட்டு அவர் சொல்றதையெல்லாம் கேட்கணும். அப்படின்னா எப்படி இது எப்படி இருக்கும்?
திருச்செந்தூர்ல ஒரு அழைப்புதல் வந்து சமூக செயல்பாட்டாளர் காளியம்மன் போட்டிருக்காங்க. அது நாம் தமிழர் அது தெரியல. அது கட்சிக்குள்ள இந்த கட்சிக்குள்ள முழு சுதந்திரம் இருந்து இயங்குவதற்கும் விருப்பம் இல்லைன்னா வெளியேறுவதற்கும் முழு சுதந்திரம். ஒரு ஜனநாயக அமைப்பு. தங்கச்சியை நாங்க தான் அன்பா முதல்ல சமூக செயற்பாட்டாளர் தான் தங்கச்சி இருந்தாங்க. அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான். இன்னைக்கு அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு. பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்புல போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம். வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவோம். போறதா இருந்தா போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம். இதுதான் எங்களுடைய கொள்கை. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பருவ காலங்கள்ல இலையுதிர் காலம்னு ஒண்ணு இருக்கும். அது மாதிரி எங்க கட்சிக்கு இது கலையில் உதிர் காலம். அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க. என்ன இப்போ எல்லாம் முன்னைக்கு இப்ப வெளியில போனா நீங்க எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி கேட்கறதுனால எல்லாரும் வெளியே தெளிவு வச்சுட்டு போறாங்க. நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு. அது உடனே நீங்க ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போறதுனால அது எங்களுக்கு கேட்கறதுக்கு பாக்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. எடுத்து போடுங்க. தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்கு. கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேற இடத்துல போய் சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கு.